ஃபேஸ் மாஸ் தான் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் தென் மாவட்டங்கள் ஆளுமையாக இருக்கார். ஸோ ஓபிஎஸ்ஸை காலி பண்ணணும்னு சொல்கிறக்காண்டி உதயகுமார்கிட்ட வந்து அந்த ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தார் எடப்பாடி பழனிசாமி. உதயகுமாரும் ஒரு 4-5 ஓபிஎஸ்ஸை களமிறக்கி விட்டார். இப்போ அதுவே அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த சமூகம் சேர்ந்த மக்கள் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ ஆதரவாக செலுப்பிடு. ஆனால் நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்கள நீ வந்து வீழ்த்தணும் பார்க்குற, நீ துரோகம் பண்ண பார்க்குறன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் கேட்டோன்னே உடனே எடப்பாடி பழனிசாமி ஆதரவடியில் இருக்க உதயகுமார் ஒரு டைம் கூட வந்து ராமநாதபுரம் பக்கம் பெரிய லெவலில் வந்து பிரச்சாரத்துக்கே போகலன்றாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் பரபரப்பாக பேச விடுது. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா 2026 எங்களோட பலத்தை நாங்கள் காமிப்போன்ற மாதிரி ஓபிஎஸ் தரப்பு சொல்ல, அந்த சமூகம் சேர்ந்த மக்களே பார்த்திங்கன்னா உதயகுமாரை தோற்கடிக்கிறதுக்காண்ட ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. உதயகுமாருக்கே தோற்கடிச்சிருவாங்கன்ற பயம், ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டுருவாங்கன்ற பயம். ஏன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா தன்னோட மகனை களம் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. அப்படி தன்னோட மகனை களம் இறங்காட்டியும் மதுரையில் இருக்க முக்கியமான புள்ளி, செல்வாக்கான புள்ளியாக வந்து உதயகுமாருக்கு எதிராக வந்து களம் இறக்குனாருன்னா கண்டிப்பாக உதயகுமாரால் மீண்டே வர முடியாது. எம்எல்ஏ எலெக்ஷன் தோத்துட்டாருன்னா ஒரு டைம் தோத்துட்டாலும் முடிஞ்சு. ஏன்னா இப்போ எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கார். எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்து தோத்தா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் வந்து, அதுவும் இரட்டை இலையில் தோத்தா மிகப்பெரிய லெவலில் ஒரு செல்வாக்கு குறையிறதுக்கான வாய்ப்புக்கு. இப்போ ஓபிஎஸ் வந்து நிற்கிறத பலாப்பழ சின்னம், அது சுயேட்சை சின்னம். அவர் ஜெயிச்சார்னா ஒருவேளை என்ன சொன்னாங்க, அம்மா மாதிரி அம்மா சேவல் சின்னத்தில் ஜெயிச்சார். இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பலாப்பழ சின்னத்தில் ஜெயிக்கிறான்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.